ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது. இந்தியா டுடே நேர்காணலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது இடையில சில பேர் கலக்கி ஒரு பிரச்சனை, கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ஏற்படுகிற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல, அப்படி கவலைப்படல. திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறிக்க சிலர் சதி என முதலமைச்சர் விமர்சனம். ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் தொடர்பான கேள்விக்கு பதில். நிச்சயமா இருக்கும், மற்றவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம். அது இடையில சில பேர் கலக்கி ஒரு பிரச்சனை, கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ஏற்படுகிற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல, அப்படி கவலைப்படல. இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் 12% இருப்பதாக முதலமைச்சர் பேச்சு. 3% என்றாலே பெரும்பான்மையான வெற்றி என்ற நிலையில் 12% எனும்போது மாபெரும் வெற்றியை பெற்று கணிப்பை மெய்யாக்குவோம் என நம்பிக்கை. 3% வித்தியாசம் இருந்தால கிளீன் ஸ்வீப் தான். 12%னா அது நிச்சயம் டம்பிங் விக்டரி தான், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்குன்னு நாங்கள் மெத்தனமாக இருக்க மாட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வே ரிசல்ட் எங்களுக்கான பூஸ்ட், அவ்வளோதான். ஏனென்றால் திமுக என்பது எப்போதும் என்றென்றும் மக்களோட இருக்கக்கூடிய இயக்கம், மக்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம். அதனால இன்னும் உற்சாகமாக உழைச்சி உங்களுடைய கணிப்பை உண்மையாக்குவோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி கொடுக்காததால் என்டிஏ கூட்டணிக்கு தேர்தலில் 0 தான் கிடைக்கும் என முதலமைச்சர் உறுதி. பாஜகவின் பாசிச அரசியலுக்கு தமிழகத்தில் இடமில்லை எனவும் அனைத்தையும் தமிழக மக்கள் கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் பேச்சு. ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் நெருக்கடிகளை கொடுக்குது என்பதையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிதி பகிர்வு, வரி பகிர்வு, சிறப்பு திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அநீதியும் துரோகத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போ வெளியிட்ட பட்ஜெட்டில் கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்பி தான் கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனால் பட்ஜெட்டில் தந்தது 0 தான். இப்போது என்டிஏ கூட்டணிக்கு அதே 0வை மக்கள் திருப்பி தரப்போகிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிர்வாக ரீதியாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுக்கும் வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மாநாடு. முதலமைச்சர் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெறும் மாநாட்டில் 1,70,000 வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் பங்கேற்பு. $75,000 வாக்குச்சாவடிகளில் தலா 350 வாக்குகளை உறுதி செய்தாலே 2,62,00,000 வாக்குகளை பெற முடியும். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மாநாட்டில் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பூத்துகளுடைய எண்ணிக்கை 75,000. ஒவ்வொரு பூத்துக்கும் நாம் செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் எவ்வளவு தெரியுமா? 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிவிடலாம். இதை சாத்தியப்படுத்தி காட்டுவது உங்களுடைய பொறுப்பு. வருகிற தேர்தலில் டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் தான் போட்டி என முதலமைச்சர் பேச்சு. திமுகவை தவிர வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது பாஜக ஆட்சிதான் எனவும் விமர்சனம். நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும்
அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 1680 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,18,320 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து திமுக தலைவரும் காங்கிரஸ் மேலிடமும் பேசி இறுதி முடிவு எடுப்பார்கள். முதலமைச்சரின் கூட்டணி ஆட்சி பேச்சை அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். அவருடைய கருத்தை சொல்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கருத்தையும் கட்சியுடைய கருத்தையும் தமிழ்நாட்டில் என்ன நாட்டு நடப்புன்றதை பற்றி சொல்லியிருக்காரு. இது எல்லோரையும் சேர்ந்து உட்காந்து பேசி எங்கள் அகில இந்திய தலைவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதில் அவர் எப்படி சொல்லிட்டாரு, இவர் எப்படி சொல்லிட்டாரு, இதனால் கூட்டணிக்குள்ள ஒரு பிணக்கு இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, விரிசல் வரமா அப்படின்னு நிறைய பேர் இதை காத்துட்டு இருக்காங்க. அது வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டிற்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது என முதலமைச்சர் கூறிய நிலையில் அதனை மக்கள் முடிவு செய்யட்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவு. 2006ஆம் ஆண்டில் மக்களின் தீர்ப்பை செயல்படுத்தாமல் காங்கிரஸ் தவறு செய்துவிட்டதாகவும் விமர்சனம். கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிதான் முதலில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. இந்த தேர்தலில் தலைகீழாக நடப்பதாக காங்கிரஸ் மீது மறைமுக சாடல். இல்ல, வழக்கமா கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி முதல்ல பேச்சுவார்த்தைக்கான குழு அமைச்ச பிறகுதான் மற்றவங்க எல்லாம் ஏன் பேசலன்னு கேட்கணும். இந்த முறை தலைகீழாக முதலில் அவர்கள் பேச்சுவார்த்தை குழு, ஒருவேளை 4-5 மாநிலங்களுக்கு அவங்க அமைச்சாங்களான்னு தெரியல, ஒருவேளை பல மாநிலங்களுக்கு அமைக்கிற போது தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் அமைத்திருக்கலாம். பட் தலைமை தாங்குகிற கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்காத நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்கிற பிரச்சனையை இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கவில்லை. அதுபோன்ற உரையாடல்கள் எதுவும் இல்லை என்றும் மாநில செயலாளர் வீரபாண்டியன் உறுதி. பொறுத்தவரைக்கும் ஒரு கூட்டாட்சி முறை என்று வருகிற போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தான் நாங்கள் பங்கேற்போம். அந்த செயல் திட்டம் என்பது தொழிலாளர்கள், ஏழைகள், எளிய மக்கள், விவசாயிகள் நலன் சார்ந்திருக்கும். கடந்த முறை நாங்கள் அவ்வாறு தான் நடந்து கொண்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு கொள்கை முடிவு எடுக்கவில்லை, அதுபோன்ற ஒரு உரையாடல் இல்லை. சில இடங்களை கேட்டு பெறுகிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே எங்களுக்குரிய இடங்களை நாங்கள் கேட்டு பெறுவோம், நாங்களும் வெற்றி பெறுவோம், எங்கள் தோழமை கட்சியினுடைய வெற்றிக்கும் பாடுபடுவோம். திமுகவின் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் புதிதாக 1000 மணமகள் மன்றங்கள் உருவாக்கப்பட்டு இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ஒரு மணமகள் மன்றத்திற்கு 2 கோடி ரூபாய் என 1500 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தவும் வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜயுடன் செல்லுமா என்பது கேள்விக்குறியாகி இருப்பதாக நயினார் நாகேந்திரன் சாடல். தோல்வி பயத்தில் கூட்டணி ஆட்சி குறித்து முதலமைச்சர் பேசி வருவதாகவும் விமர்சனம். முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவருடைய கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜய் கட்சிக்கு போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ உங்க கேள்விக்குறி. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது பார்த்தா அவர்களுக்கே ஒரு அச்சமும் ஒரு பயமும் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கூட்டணி பலம் இல்லாமலும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆட்சியில் பங்கு என்று காங்கிரஸ் கேட்டபோதே கொடுக்கும் கட்சியுடன் போய்க் கொள்ளுங்கள் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்க வேண்டும். விஜயை வைத்து காங்கிரஸ் பேரம் நடத்தி வருவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடல். அதை நானாக இருந்தால் நம்ம சொல்ல போகிறதில்ல. அப்போயே சொல்லியிருந்துருக்கணும். ஆட்சியில் எந்த கட்சி பங்கு தருதோ அங்கே போயிட்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் அதில் மறுப்பில்லை எதிர்ப்பில்லைன்னு சொல்லியிருந்தா அமைதியாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு அவர் தம்பியை காட்டிங்கிட்டு ஒரு பேரம் பேசிக்கிறதா. டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி அதிமுகவினர் பேரணி. முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் தமிழ்நாடு அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம்.
ஆட்சியில் பங்கு தர முடியாது என்றால் திமுக தனித்து போட்டியிடலாமே என தாவேக நிர்வாகி அருண்ராஜ் பேட்டி. ஆட்சியில் பங்கு தர முடியாது என கூறுவது ஏறி வந்த ஏணியை தட்டி விடுவது போல் இருப்பதாகவும் பேச்சு. மேல தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டணி கட்சிகளோட பங்கு இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னா சிஎம் அவர்கள் என்ன சொல்லணும், திமுக தனிச்சு போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்லட்டும். அப்படி சொல்லிட்டு திமுக தனித்து போட்டின்னு சொல்லிட்டு ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லட்டும். சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகனின் உடல்நிலை சீராக இருப்பதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. கால்வலியால் அவதிப்பட்டு வருபவருக்கு ஓய்வு தேவைப்படுவதால் அடுத்த சில நாட்களுக்கு மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பார் என தகவல். மணல் கடத்தியதாக பறிமுதல் செய்யப்பட்ட லாரிகளை விடுவிக்க மணப்பாறை போலீசார் 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார். 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறியதால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அதிர்ச்சி. வெள்ளிக்கிழமையன்று விரிவான விசாரணை. திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்பு. 226 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை விளக்கம். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வு தொடக்கம். இன்று முதல் 3 நாட்களுக்கு பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், பயணிகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள திட்டம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் 12 வயது சிறுமி பலி. சிறுமி வசித்த பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு. கொசு மருந்து தெளிக்கும் பணிகள் தீவிரம். கடந்த 5 ஆண்டுகளில் அதிக அளவில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட மாநிலங்களில் ஒடிசா முதலிடம். 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை நாடு முழுவதும் 39 லட்சம் கிலோ அளவுக்கு கஞ்சா பறிமுதல். பாரத மாதாவை பிரதமர் மோடி விற்றுவிட்டதாக நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதங்கம். அமெரிக்காவுடன் இந்தியா செய்து கொண்டிருப்பது மோசமான வர்த்தக ஒப்பந்தம் எனவும் குற்றச்சாட்டு. Our tariff has gone up from 3% to 18% and theirs has come down from 16 to 0. மத்திய பாஜக அரசு மீது சுமத்தும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் உரிய ஆதாரங்களை நிச்சயம் கொடுக்க வேண்டும். மோடி மீதான ராகுல் காந்தியின் சரமாரி புகாரை அடுத்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலடி. All the points he has made have serious repercussion. He must authenticate on all the allegations he has made. I will authenticate right now. I've got it. You have because let me authenticate. I will say it now and I will give it. I have it here.